Hello friends, I'm Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போற 9th standard maths chapter 5 exercise 5.4 fifth sum. The line segment joining A 6, 3 B -1, -4 is doubled in the length by adding half of AB to each end. Find the coordinates of new end points ன்னு கொடுத்திருக்காங்க. நல்லா listen பண்ணிக்கோங்க. ஒரு லைன் செக்மெண்ட் என்ன ஏ பி ஏ ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க பி ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எதுவுமே பார்க்காதீங்க, ஒரு லைன் செக்மெண்ட் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த ஏபி மட்டும் தான் இருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற எதுவுமே நீங்க இது பண்ணிக்காதீங்க. மிடில் ஆஸ் யூஷுவல் ஒரு பாயிண்ட் நான் சின்னு அசியூம் பண்ணிருக்கேன். நம்ம நார்மல் லைன் செக்மெண்ட் இந்த வேல்யூஸ் ஃபார்முலா எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், மிடில் ஒரு பாயிண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அந்த பாயிண்ட் தான் நம்ம சின்னு வச்சிருக்கேன். ஏவோட வேல்யூ 6, 3 பியோட வேல்யூ -1 and 4. ஏபிக்கு மிட் பாயிண்ட் தான் என்னது இந்த சிஏ. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இஸ் டபுள்ட் இன் த லென்த் பை ஆடிங் த ஆஃப் ஆஃப் ஏபி டு ஈச் சைடுன்னு சொல்றாங்க. ரெண்டு சைடுமே என்ன பண்ணுமாம், ஏபியோட ஆஃப் ஆட் பண்ண சொல்றாங்க. இதுதான் ஏபி, இதோட பாதி தான் என்னது மிட் பாயிண்ட். ஏபியோட ஆஃப் தான் என்னது மிட் பாயிண்ட் ஆஃப் சிஏ. ஸோ இந்த ஆஃப் பார்ட்டை ரெண்டு கார்னர், இந்த கார்னர்லயும் இந்த கார்னர்லயும் என்ன பண்ண சொல்றாங்க, ஆட் பண்ண சொல்றாங்க. சோ அப்போ இதோட பாதின மிட் பாயிண்ட்னா அப்ப இது ரெண்டுத்தோட பாயிண்ட் மிட் பாயிண்ட் எது ஏ, இந்த ரெண்டு வேல்யூ மிட் பாயிண்ட் எது பி. கிளியர்? சோ அப்ப அவங்க இதை வச்சு என்ன பண்ண சொல்றாங்க, ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் நியூ எண்ட் பாயிண்ட். நியூ எண்ட் பாயிண்ட்னா x1 y1, இங்க x2 y2 போட்டுக்கணும். ஓகேவா? சோ இப்ப நம்ம கண்டுபிடிக்கிறது x2 y2. ஸோ x1 y1 x2 y2 கண்டுபிடிக்கணும். இது வேற மெத்தட்ல போட்டா ரொம்ப பெருசா வரும், நிறைய கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ இது ஷார்ட்டா நான் சால்வ் பண்ணிருக்கேன், இங்க பாருங்க. ஸோ ஒண்ணுமே இல்லை, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், ஏபிக்கு மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபின்னா அதோட வேல்யூ என்ன வரும், சி. நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சின்ற பாயிண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஏன் நம்ம சின்ற பாயிண்ட் கண்டுபிடிக்கிறோம், ஏன்னா ஏபியோட ஆஃப் தான் இந்த சி பார்ட். ஸோ இந்த ஆஃப் தான் இந்த சைடும் ஆட் பண்றாங்க. அப்ப நான் என்ன பண்ணோம், இந்த ஆஃப் தான் ஆட் பண்றாங்க. ஸோ அப்ப நான் என்ன பண்ணோம், ஸோ இந்த ரெண்டு பார்ட் எடுத்துக்கிட்டா மிட் பாயிண்ட் எது ஏ, இந்த ரெண்டு பாயிண்ட் எடுத்துட்டா மிட் பாயிண்ட் எது பி. ஸோ இந்த வேல்யூஸ் வச்சு நான் கோஆர்டினேட் ஆஃப் x1 y1 x2 y2 நான் என்ன பண்ணுவேன், கண்டுபிடிச்சிருவேன். கிளியர்? ஸோ ஃபர்ஸ்ட் நான் மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபி பண்ண போறேன். மிட் பாயிண்ட் ஆஃப் ஏபியோட வேல்யூ என்ன எனக்கு கிடைக்கும், சிஏ. ஸோ மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்ன, x1 plus x2 by 2 y1 plus y2 by 2. ஸோ ஏபின்னா இது x1 y1 x2 y2. ஸோ ஓகேவா? அப்ப x1 என்ன 6 பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் x2ன்றது 1 by 2 y1ன்றது 3. ஓகேவா? y1ன்றது 3 மைனஸ் y2ன்றது இந்த 4. ஸோ 6 minus 1 5 by 2 3 minus 4 வந்து 1, கிரேட்டர் நம்பர் சிம்பிள் மைனஸ் பை 2. இப்போ நம்மளுக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருச்சு, சி வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. கிளியர்? இப்போ நான் சி வச்சு நான் என்ன பண்ண போறேன், மிட் பாயிண்ட் ஆஃப் டிசி, டிசியோட மிட் பாயிண்ட் என்ன ஏ. ஸோ அப்படி நான் சால்வ் பண்ணா எனக்கு என்ன வரும், இந்த x1 y1 கண்டுபிடிக்கலாம். ஸோ மிட் பாயிண்ட் டிசி நான் பண்ண போறேன். டிசின்னா இங்க பாருங்க என்ன ஃபார்முலா, ஆஸ் யூஷுவல் டி வந்து x1 y1, இங்க சியோட பார்ட் x2 y2. சி தான் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டேன்ல, 5 by 2 1 minus 6 1 சாரி minus 1 by 2 கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், இங்க பாருங்க x1 plus x2 by 2 y1 plus y2 by 2 தான் ஃபார்முலா. ஸோ டிசினா என்ன ஃபார்மட் வரும், இங்க பாருங்க டிசினா என்ன, டிசி டியோட வேல்யூ சியோட வேல்யூ மிட் பாயிண்ட்ல எடுக்கிறோம். டியோட வேல்யூ x1 y1, சியோட வேல்யூ இப்போ கண்டுபிடிச்சோம்ல, என்ன கண்டுபிடிச்சோம் 5 by 2 and 1 by 2 கண்டுபிடிச்சோம். ஸோ இங்க எழுதிக்கலாமா, டியோட வேல்யூ என்ன எடுத்தோம் x1 y1, சியோட வேல்யூ உங்களுக்கு என்ன வருது 5 by 2 and then minus 1 by 2. ஸோ இப்போ நீங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரியும். ஓகே, இது x1 இது y1, ஓகே இது x2 y2 தெரியுதா உங்களுக்கு. ஸோ x1 என்ன x1 தான் பிளஸ் x2ன்றது 5 by 2 by 2
y1ன்றது y1 minus y2ன்றது 1/2 ஸோ இதோட மிட் பாயிண்டோட வேல்யூ என்ன எனக்கு இது எதோட மிட் பாயிண்ட் டிசியோட மிட் பாயிண்ட் டிசியோட மிட் பாயிண்ட் வேல்யூ என்ன ஏவோட வேல்யூ என்ன 6,3 அப்போ ஈக்குவல் டு 6,3ன்ற வேல்யூ நம்ம என்ன பண்ணோம் இங்க ப்ரெசென்ட் பண்ணணும் ஏன் இந்த 6,3ன்னு நம்ம வேல்யூ சால்வ் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு இந்த ஃபர்ஸ்ட்டும் செகண்ட் வேல்யூக்கு இந்த 3யும் எனக்கு வரும் ஸோ இந்த ஃபார்மட் அப்படியே எழுதிட்டேன் இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு எது ஈக்குவல் 6 இந்த செகண்ட் வேல்யூக்கு எது ஈக்குவல் 3a ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணேன் இந்த 2 ஆப்போசிட் சைட் கொண்டு போறேன் x1 plus 5/2 equal to டிவிஷன்ல இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் 6/2 y1 minus 1/2 இருக்குல்ல இந்த 2 இந்த பக்கம் போச்சுன்னா 3 2s are so y1 minus 1/2 equal to 3 into 2 ஸோ இப்போ எப்படி சால்வ் பண்றோம் பார்க்கலாமா இங்க பாருங்க so x1 equal to so இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம இந்த பார்ட்டை வந்து என்ன பண்ணிட்டோம் 6 2s are 12 எடுத்துக்கிட்டோம் 12 எடுத்துட்டு இப்போ x1 கண்டுபிடிக்கணும்னா இந்த 5/2 ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போயிடணும் so plus 5/2 னா minus 5/2 அதே கண்டிஷன் தான் இங்கேயும் 3 2s are 6 minus 1/2 ஈக்குவல் டு அந்த பக்கம் கொண்டு போனா என்ன ஆயிடும் plus 1/2 so அதான் நான் இங்க சால்வ் பண்ணிக்கோங்க பார்த்தா தெரியும் இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்க போறோம் so எல்சிஎம் எடுத்தா 2 தான் so டாட்டா மல்டிப்ளை பண்ணா 2 into 12 24 minus 5/2 இங்க பாத்தீங்கன்னா 2 தான் 2 6 are 12 plus 1/2 24 minus 5 என்ன வரும் 19/2 12 plus 1 13/2 இது எதோட வேல்யூ x1 y1 ஆனா ரெண்டு எண் கண்டுபிடிக்க சொன்னாங்க ஃபர்ஸ்ட் எண்டோட பாயிண்ட் தான் அதேதான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் செகண்ட் எண்டோட பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம் செகண்ட் எண்ட் மிட் பாயிண்ட் எது மிட் பாயிண்ட் ஆஃப் சிஇ சியோட மிட் பாயிண்ட் என்ன -1 -4 உங்களுக்கு ஆல்ரெடி சியோட வேல்யூ தெரியும் என்ன வேல்யூ 5/2 minus 1/2 இப்போ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போறோம் மிட் பாயிண்ட் ஆஃப் சிஇ கண்டுபிடிக்க போறோம் சோ அந்த மிட் பாயிண்ட் ஆஃப் சிஇ யோட வேல்யூ என்ன -1 4 ஃபார்முலா as usual x1 plus x2/2 y1 plus y2/2 இப்போ c யோட வேல்யூ e யோட வேல்யூ எடுத்து சால்வ் பண்ண போறோம் c யோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்ல என்ன கண்டுபிடிச்சோம் 5/2, -1/2 இது c யோட வேல்யூ கிளியர் இது எதோட வேல்யூ c யோட வேல்யூ சோ e யோட வேல்யூ பாத்தீங்கன்னா x2 y2 e யோட வேல்யூ என்ன x2 y2 இப்போ ஃபார்முலா படி நம்ம எடுக்கணும் சோ ஃபார்முலா படி எடுத்தீங்கன்னா என்ன வரும் x1 என்ன வரும் 5/2 plus x2/2 y1 என்ன வரும் y1 plus y2 y1 என்ன வரும் -1/2 plus y2/2 சோ அதுதான் நான் அப்படியே எழுதிட்டேன் இங்க எழுதிட்டு நான் என்ன சொல்லிருக்கேன் first value -1 வந்து இதுக்கு வரும் 4 வந்து இந்த வேல்யூஸ்க்கு வரும் so first value equal to x coordinates second value equal to y coordinates so அத நான் அப்படியே எடுத்து எழுதிருக்கேன் 5/2 plus x2/2 -1 -1/2 plus y/2/2 4 as usual அதே ஸ்டெப் என்ன பண்ணனும் இந்த 2 இந்த பக்கம் கொண்டு போறேன் 5/2 plus x2 equal to 2 1s are -2 அதே மாதிரி -1/2 plus y2 இந்த 2 அந்த பக்கம் கொண்டு போனா 4 2s are 8 கிளியர் இப்போ நான் x2 கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணனும் the plus 5/2 equal to அந்த பக்கம் கொண்டு போணும் என்ன ஆயிடுது -5/2 so x2 equal to LCM எடுத்தா என்ன வரும் 2 so 2 2s are 4 -4 -5 so -4 -5 என்ன வருது minus same symbol add minus greater number symbol minus so x2 is equal to -9/2 அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் பண்ணிருக்கேன் -1/2 equal to அந்த பக்கம் கொண்டு போனா என்ன ஆயிடும் +1/2 so y2 equal to 2 8s are 16 plus 1/2 16 plus 1 17 17/2 இது x2 y2 ஓட வேல்யூ -9/2 and 17/2 அவங்க கேட்டது ரெண்டு கோஆர்டினேட்ஸ் ஓட நியூ எண்ட் x1 y1 ஓட எண்டும் x2 y2 ஓட எண்டும் x1 y1 ஓட எண்ட் 19/2 13/2 x2 y2 ஓட எண்ட் வந்து என்ன வருது -9/2 17/2 clear thank you